ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது தைப்பூசம் மார்னிங் எடுத்த வீடியோ தான். என்னோடய தைப்பூசம் அன்றைக்கி காலையில் 5 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு ஃபுல்லாகவே வாசல் எல்லாமே கூட்டி மாப் போட்டு விட்டாச்சு. மாப் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளாக கோலம் தான் போட்டிருந்தேன். ஏன்னா பூஜை அறையில் நிறைய ஒர்க் இருந்ததுனால மற்ற வேலையெல்லாம் முடிக்க டைம் ஆகிடும் இல்லைங்களா, அதனால தான். வாங்க தைப்பூசம் ஃபஸ்ட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். முருகருக்கு மிகவும் உகந்த நாள். எதுக்கு உகந்த நாள்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. முருகர் அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக பார்வதி தேவிகிட்ட இருந்து வேல் வாங்கியிருப்பார். அதுக்காக தான் அன்றைய நாள் தான் தைப்பூச தினம். அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமியோடு சேர்ந்து பூச நட்சத்திரம் சேர்ந்து வர நாளை தான் நம்ம தைப்பூசம்னு சொல்கிறோம். மிகவுமே சக்தி வாய்ந்த நாள். தைப்பூசம் அப்படின்னாலே வெற்றியை தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடைபெறணும் இல்லை நிறைவேறணும், எல்லோருமே இவங்க தான்னு கிடையாது, சின்ன குழந்தைங்கள்லேருந்து படிக்கிறவங்கலேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து எல்லோருமே அவங்களுடைய நினைத்த காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். அதுக்காக தான் தைப்பூசம் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் சுவாமி வள்ளலார் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அருட்பெருஞ்செய்தி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லுவாங்க. அவருமே முருகப்பெருமானை நினச்சி அவருடைய ஆசி பெற்று ஒளி வடிவமாக ஜோதி வடிவமாக போயிட்டு கலந்த நாள். அதனால தான் கடலூரில் இருக்கிற வள்ளலார் முக்தி பெற்ற அந்த இடத்துல ஜோதி வடிவாக இருக்கிற இடத்துல தைப்பூசம் மார்னிங் 7 அறைகள் திறக்கப்பட்டு ஜோதி வடிவமாக வள்ளலார் அந்த ஜோதி தெரியும். அதை காண பக்தர்கள் கூட்டம் அவ்வளோ பேர் நிறைஞ்சிருப்பாங்க. எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வாங்க என்னோடய விரதமும் நானுமே லாஸ்ட் இயர் 48 நாள் விரதம் இருந்து தான் தைப்பூசம் நிறைவு பண்ணேன். பட் இந்த இயர் என்னால் இருக்க முடியல. தைப்பூசத்துக்கு ஒரு நாள் தான் விரதம் இருந்தேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜா ரூமில் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஷட்கோண தீபம் போட்டிருந்தேன். ஷட்கோண கோலம் போட்டு அதில் தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. ஷட்கோண தீபத்தில் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட ஸ்டென்சில்ஸ் இருக்குது. இது ஒரு தடவை திருத்தணிக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அப்போ வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவுமே அழகாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். ரொம்பவும் பெரிய சைஸ் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. அழகாக இருந்துக்கு பார்க்குறதுக்குமே. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. விளக்கு, அதுக்கப்புறம் முருகர் படத்துக்குமே அழகாக அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளோட ரோஜா செடியிலேயே பூ பூத்து இருந்துச்சு. அதையுமே பறித்து கொண்டு முருகருக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தீபங்களுமே ஏற்றியாச்சு. குத்து விளக்கு வச்சுருந்த 2 குத்து விளக்கு ரொம்பவுமே நல்லது. குத்து விளக்கு ஏற்றுறது அதுக்கப்புறமே வெற்றிலை தீபமுமே ரெடி பண்ணி வெற்றிலை தீபமுமே ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் பால் மட்டும் வச்சு நாட்டு சக்கரை தான் போட்டு அதில் வச்சுருந்தேன். நம்மக்கிட்ட இருக்கிற விக்கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா வேலும் முருகருடைய ஒரு 4 இன்ச்சு சைஸில் முருகருடைய விக்கிரகம் எங்கிட்ட இருக்குது. அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம், சந்தனம், விபூதி, இது 3 தான் நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பன்னீர் வாட்டர்லேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். மிகவுமே ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த அபிஷேகம் செய்கிறது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, உங்கள்கிட்ட வேல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேல் மட்டும் வச்சு அபிஷேகம் செய்யலாம். இல்லை விக்கிரகம் இருக்குது அப்படின்னா விக்கிரகம் வச்சு அபிஷேகம் செய்யுங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, முருகர் படம் மட்டும் இருந்தாலே போதும். அதுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி நம்மளுடைய வேண்டுதல் அவர்கிட்ட வச்சு நம்மளோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் நானுமே ஸ்டார்ட் பண்ணேன். அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப நல்லது. செய்கிறது மட்டும் கிடையாது, அபிஷேகத்தை பார்க்குறதுமே அவ்வளோ நல்லது. கோவிலெலாம் கூட அபிஷேகம் பார்க்குறதுமே ரொம்ப நல்லது. அந்த அபிஷேகத்தை பார்க்க 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 நம்ம முற்ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற நோய், பிணி,
எதுவாக இருந்தாலும் கர்ம வினைகள் எல்லாமே வந்து விலகும்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அபிஷேகத்தை வந்து பார்க்கணும். இன்னுமே திருநீர் அபிஷேகம் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அபிஷேகம் பார்க்குறதுக்கு, எந்த சுவாமிக்கு வேணும்னாலும், முருகருக்குன்னு கிடையாது, எல்லா கோவில்லுமே இருக்கிற எல்லா சுவாமிகளுக்குமே அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் நிறைய அபிஷேகம் இருக்குது. பால், பன்னீர், மஞ்சள், சந்தனம், தேன், இந்த மாதிரி விபூதி, நிறைய அபிஷேகம் இருக்குது. நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சால் போதும். நம்ம வீட்டில் வெறும் பால் மட்டும் பண்ணால் கூட போதும். நல்லாவே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஆரத்தி எடுத்துக்கணும். பூவுமே வந்து கொஞ்சம் வந்து நம்ம சுவாமிகளுக்கு அர்ச்சனை மாதிரி போடணும். இப்படி தான் வந்து நான் வந்து அபிஷேகம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கை விளக்கு வச்சு தான் சுவாமிக்கு வந்து ஆராதனை காட்டினேன். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா சாமிக்கு வந்து 108 போற்றி இருக்கு இல்லைங்களா முருகனுக்கு, அதுதான் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே அப்படியே சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரி வந்து நம்ம முருகரை வந்து நம்ம ஏதோ கடமைக்கு சாமி கும்பிட்டோம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிடாமல், இந்த மாதிரி ஏதாச்சும் முருகருடைய கந்த சஷ்டியோ திருப்புகழோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நம்ம வந்து பாராயணம் பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால நம்ம மனசில் இருக்கிற தீய எண்ணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி நல்ல எண்ணங்கள் கிடைக்கும். நம்ம என்ன சொல்கிறது, நார்மலாக வந்து நம்ம அந்தளவுக்கு தியானம் அந்த மாதிரிலாம் போக மாட்டோம் இல்லைங்களா. இந்த மாதிரி சுவாமிக்கு முன்னாடி உட்காந்து ஒரு மனதாக உட்காரும் போதே நம்ம கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் எல்லாமே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் புரியும். அதில் நிறைய வந்து நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. முருகரை வந்து நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காலையில் என்னோடய விரதத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் படையல் போட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து 6 மணிக்கு மேலே நம்மளோட விரதத்தை முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்படி தான் வந்து என்னோடய விரதம் வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங்கே. வேலனை நம்பினா என்றைக்குமே எந்த ஒரு கெடுதலுமே நமக்கு வந்து வராது. அதனால தான் முருகப்பெருமானை அவ்வளோ பேர் நம்புகிறாருங்க. கோவிலெல்லாம் போயிட்டு பாருங்கள், காலை வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு முருகருடைய கோவில் எல்லாமே நிறைய பேர் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக முருகரை வழிபடுறாங்க. கண்டிப்பாக முருகரை நம்புங்க, அவர் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடத்தி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டில் வந்து சுவாமிக்கு ரெடி பண்ணியாச்சு. சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச திருப்பாகம் தான் நான் செஞ்சுருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா தான் வந்திருந்துச்சு. திருப்பாகம் வந்து ஸ்வீட்டாக செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அது செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாதம், சாம்பார் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு சாம்பார், கலவையான சாம்பார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அப்பளம், அதுக்கப்புறம் வடை. இதுதான் வந்து நான் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு என்னோடய விரதத்தை வந்து முடிக்கிறதுக்காக செஞ்சுருந்தேன். எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பாகவுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன் திருப்பாகம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே ஈஸி தான், சிம்பிளான பொருட்களை வச்சே வந்து செஞ்சிடலாம். அதுக்கப்புறமே சுவாமிக்குமே வந்து ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு என்னோடய வழிபாட்டை வந்து நான் முடிச்சிட்டேன். இப்படி தான் வந்து சிம்பிளாக தான் நான் வந்து தைப்பூசம் என்னோடய விரதம் இவ்வளோ தான் சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப வேறு மாதிரிலாம் செய்வீங்க. பட் நான் ஒரு 2 இயர்ஸாக தான் இப்போ தான் தைப்பூசமே வந்து நான் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் 6 மணிக்கு மேலே குமரக்கோட்டை முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்துட்டு வந்து என்னோடய விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்மளோட வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான். நல்லபடியாக வந்து என்னோடய விரதத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களுமே உங்களோட விரதத்தை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.